2 million. 2 பேர் இந்த பக்கம் நின்னுட்டு சொல்றான், இல்லங்க கர்த்தர் அதை கொடுப்பாரு அப்படின்றான். 20 லட்சம் பேர் இந்த பக்கம் நின்னுட்டு சொல்றான், ஐயோ என்னையா நீ பேசின்னு இருக்க, கல்லெடுத்து அடிச்சு கொல்லுங்கடா வேணா அப்படின்றான். அப்ப நல்லா கவனிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த 10 பேர் சேர்ந்து ஒரு மெஜாரிட்டியான கூட்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க விடாம பண்ணிடுறாங்க. ஆனா இந்த 2 பேர் சேர்ந்து, 2 பேர் மாத்திரம் கிட்டத்தட்ட 10 லட்சம் வாலிபர்களை இந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சபையை அந்த இடத்துல தான் நிறுத்தி வச்சிருக்கிறார். நீ அந்த 10 பேரை மாதிரி அவிசுவாசமானவைகளை பேசிட்டு எல்லாரையும் நரகத்துக்கு கூட்டிட்டு போக போறியா, வாக்குத்தத்தம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போக போறியா, இல்ல அந்த 2 பேர் மாதிரி இருந்து ஒரு 10 லட்சம் பேரை கானான் தேசத்துக்குள்ள வாக்குத்தத்தத்துக்குள்ள சுதந்திரிக்கிற ஆளா வைக்க போறியான்றது தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள நான் எழுப்பி விட வேண்டிய ஒரு கேள்வியா நான் நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த 2 பேரை பத்தி ஆண்டவர் பேசும்போது இதுல விசேஷமா காலேபை ஆண்டவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசுறத பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம மீதி காரியங்களை பார்க்க போறோம். 14வது அதிகாரம், என்னாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனம். இப்போ இந்த ஹோல் ஸ்டோரி நான் சொல்லிட்டேன். 12 பேர் என்ன பண்றாங்க, வேவு பார்க்க போறாங்க. 12 பேரும் திரும்பி வராங்க. 10 பேர் என்ன சொல்றான், இந்த தேசம் நமக்கு கிடைக்காதுன்றான். ஆனா 2 பேர் சொல்றான், வாக்குத்தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர், நிச்சயமா இந்த தேசம் கிடைக்கும்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த 23வது வசனத்தையும் வாசிக்கலாமே, அப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். 23வது வசனம் வாசிங்க. காண மாட்டார்கள், ஒருவனுக்கும் அது கிடைக்காது. யாரும் என்ன பண்ண போறது இல்ல, அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள சுதந்திரிக்க போறது இல்ல. அப்ப அடுத்த வசனம் என்ன சொல்றாரு, ஆனா என்ன நடக்குதுன்னா வாசிக்கலாம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவி உடையவனாயிருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரிப்பார்கள். நீங்க நல்லா கவனிங்க, இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆமாவா 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 இல்லையா? எல்லாருக்கும் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாருமே சுதந்திரிச்சிடுறோமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. ஆனா இங்க ஆண்டவர் காலேபை குறித்து சொல்லும் போது சொல்றாரு, என் மகனாகிய காலேப் அவன் வேற ஆவியுடையவன். நான் கொஞ்சம் நம்ம லாங்குவேஜ்ல பார்ப்போம். இன்னைக்கு இந்த பிரசங்கத்துக்கு தலைப்பே அதுதான். ஆண்டவர் காலேபை பார்த்து சொல்றாரு, காலேப் நீ வேற லெவல்டா. என்னது நீ வேற, சொல்லுங்க என்ன பாக்குறீங்க, பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க வேற லெவல். ஆனா நீங்க பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து சொல்றீங்க, ஆனா கடவுளே ஒரு மனுஷனை பார்த்து நீ வேற லெவல் அப்படின்றார். என்னது நீ வேற லெவல்? அப்போ இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் நம்ம வாழ்க்கை, எத்தனை பேருக்கு வேற லெவலுக்கு அர்த்தம் தெரியும்? வேற லெவல்னா என்னது? ஜென்ரலி என்ன சொல்றோம், வேற லெவல்னா என்ன சொல்றோம்? ஓ, தெரியாம தான் சொல்லிட்டு அலையிறீங்களா அவ்வளோ நாள்? ப்ரோ நான் வேற லெவல் ப்ரோ அப்படின்றீங்களே. வேற லெவல்னா என்னது சொல்? ரொம்ப சூப்பர் அதானே? அவுட்ஸ்டாண்டிங் யாராவது சொன்னீங்க? சூப்பர், அவுட்ஸ்டாண்டிங்கா, வேற லெவல்ல, சூப்பரா. இப்போ வேற அடிக்கடி டாப் நாட்ச் இல்லை? ஆனால் அவனை கேட்டால் சொல்கிறான், எவனை கேட்டாலும் இப்போ டாப் நாட்ச் ப்ரோ அப்படின்றாங்க, வேற லெவல். அப்போ எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கை வேற லெவலாக இருக்கணும்னு ஆசை இருக்கு? யாருக்குமே இல்லையா? சரி வாங்க ஜோம் பண்ணி முடிச்சிடலாமா அப்போ பேசாம? யாருமே எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு என் வாழ்க்கை வேற லெவலாக இருக்கணும் அப்படின்னு? அப்போ ஒரு சத்தியம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறது என்ன அப்படின்னா, என் வாழ்க்கை முறை வேற லெவலா மாறாத பட்சத்தில் என் வாழ்க்கை வேற லெவலா மாறாது. எத்தனை பேருக்கு இது புரியுது? சரி நான் திரும்ப சொல்றேன், என் வாழ்க்கை முறை வேற லெவலா மாறாத வரைக்கும் என் வாழ்க்கை வேற லெவலா மாறாது. கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து சொல்றேன், என் லைஃப் ஸ்டைல் வேற லெவலா மாறாத வரைக்கும் என் லைஃப் வேற லெவலா மாறாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு?
புரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கையை தூக்கி ஆமேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். அதாவது என் வாழ்க்கை முறை மாறலைன்னா என் வாழ்க்கை மாறவே மாறாது. இங்க காலேபனுடைய வாழ்க்கை, நீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க காலேப் அன்னைக்கு முதல் நாள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்தோடனே ஆமா நான் விசுவாசத்துல தேறிட்டேன் அப்படின்னு சொல்றான்னு நினைக்கிறீங்களா? காலேப் முதல் வாட்டி வந்துட்டு இவ வந்த உடனே கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா அது நடக்கும்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதுக்கு காரணம் இந்த காலேபும் யோசுவாவினுடைய லைஃப் ஸ்டைல் காரணம். அவன் வாழ்க்கை வேற லெவலா மாறுச்சுன்னா அவன் லைஃப் ஸ்டைல் வேற லெவல்ல இருந்துச்சு. மற்றவங்கள மாதிரியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, மற்றவங்க மாதிரியே படத்துக்கு போயிட்டு, மற்றவங்க மாதிரியே சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு, மற்றவங்க மாதிரியே செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுட்டு, மற்றவங்க மாதிரியே ஊரை சுத்திட்டு என் வாழ்க்கை மாத்திரம் வேற லெவலா இருக்கும் பிரதர் அப்படின்னா என்ன ஆகாது? சொல்லுங்க சொல்லுங்க, கொஞ்சம் ஏழை சொல்லுங்களே அப்படின்னா தான் பேசுவீங்களா நீங்க? நல்ல அப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என் வாழ்க்கை முறை மாறாமல் என் வாழ்க்கை மாறவே மாறாது. என் வாழ்க்கை வேற லெவல்ல மாறணும். ஆமா பாஸ்டர் வேற லெவல்ல மாறணும். அப்ப உன் வாழ்க்கை முறையில என்ன மாறுங்க? அதெல்லாம் கழுது அப்படியே தான் கிடக்குது பாஸ்டர். நான் எப்படி முன்னாடி இருந்தேனோ அப்படியே தான் இருக்கேன். ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேடா, இப்போ உன் லைஃப் எப்படி இருக்கு? அது என்ன பாஸ்டர், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளை சட்டை போட மாட்டேன் ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு, ஃபர்ஸ்ட் வீக்குக்கு, இப்போ வெள்ளை சட்டை கொஞ்சம் போடுறேன். அப்பா என்ன பெரிய மாற்றம்! உன் வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றம் வராத பட்சத்தில் உன் வாழ்க்கை ஒரு மாற்றத்தை காணவே முடியாது. உன் வாழ்க்கை வேற லெவல்ல மாறணுமா? இந்த காலேப ஆண்டவர் சொல்றாரு, அவன் வேற லெவல் பா. அவன் வேற லெவலா இருந்ததுக்கு காரணம் அவன் வாழ்க்கை முறை வேற லெவல்ல இருந்துச்சு. யோசுவா அவனுடைய வாழ்க்கை முறையை பாருங்க. யோசுவா அதாவது எல்லாரும் டென்ட்ல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? உட்காந்து மண்ணாவை சாப்பிடுறான், காடைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறான், எல்லாம் இது பண்றான். ஆனா நூனின் குமாரனாகிய யோசுவாவோ கர்த்தருடைய பிரகாரத்திலே, அதாவது ஆசரிப்பு கூடாரத்திலே தங்கி இருந்தான்னு வசனம் சொல்லுது. நான் நிறைய வசனங்களை வாசிக்க விரும்பல, ஏன்னா டைம் இல்லாதனால தெரிஞ்ச வசனங்கள்னால நான் சீக்கிரம் சொல்லிட்டு போறேன். உன் லைஃப் ஸ்டைல் ஆண்டவருக்கு ஏற்ற லைஃப் ஸ்டைலா இல்லைன்னா உன் லைஃப் வேற லெவல் லைஃபை வாழவே முடியாது. உலகமும் ஆவியும் ஒன்னா இணையவே இணையாது. உலகத்தையும் ஆவியானவரை நீங்க என்ன பண்ணக்கூடாது? கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஆத்துல ஒரு கால், எத்தனை பேர் இதை வச்சு பார்த்துருக்கீங்க? ஆத்துலையும் சேத்துலையும் கால் வச்சு பார்த்துருக்கீங்களா? நான் எத்தனை வாட்டி இந்த பழமொழி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆத்துலையும் சேத்துலையும் கால் வச்சு பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, ஆத்தம் கரையில் இருக்கிறது சேரு. அந்த சேத்துல கால் வச்சுட்டு ஆற்றுல கால் வச்சேன்னா என்ன தெரியுமா ஆகும்? மொத்தக்கடின்னு கீழே விழுந்து கிடப்பிய. பாவம், நம்ம ஊர் ஆட்கள் ஆறு சேரெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். அப்போ நல்ல கவனி, ஆற்றுலையும் நான் கால் வச்சுக்கிறேன். சர்ச்சுக்கு வந்துட்டு ஐயோ பாஸ்டர் முக்காடு போட்டேன், பைபிளை தூக்கினேன், இப்படியே வெள்ளை சட்டை போட்டு இப்படியே வந்துட்டு போறதுனால என் வாழ்க்கையில் ஒரு அது வாழ்க்கை முறை மாற்றம் அல்ல. இயேசுக்குள் வந்ததுக்கு அப்புறம் உன் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு? உன் வாழ்க்கை மாறலைன்னா, அதாவது உன் வாழ்க்கை முறை மாறலைன்னா உன் வாழ்க்கை மாறவே மாறாது. If you want to see a change in your life, bring a change in your lifestyle. உன் ஜெபத்துல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? உன் வேத வாசிப்புல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குது? உன் பெற்றோருக்கு கீழ்ப்படிறதுல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குது? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? Has your lifestyle changed? யாராவது வந்து உங்களை பார்த்துட்டு, டே மணி தான் ஒரு பேர் எனக்கு தெரியும், அங்கேயோ போயிட்டான் போல இருக்கு, சரி மணி நீ கடவுளுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அப்படி இருந்தேடா, இப்ப ஏதோ உனக்குள்ள ஒரு மாற்றத்தை பாக்குறேன்னு. ஏன்னா லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு. ஜேடிசிக்குள்ள வந்தா வாழ்க்கை முறை மாறணும். வாழ்க்கை முறை மாறிச்சுன்னா வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆச்சுன்னா லைஃப் சேஞ்ச் ஆயிடும். நீங்க வேற லெவலான லைஃப் ஸ்டைல் வாழலைன்னா உங்களால வேற லெவலான லைஃபுக்குள்ள போகவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு காலேப போல என்னையும் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் உங்களை பார்த்து ஓ வேற லெவல் தான் நீ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் மாஸ்டர். ஆனா நான் என்ன பண்றேன்? அதுக்கு என்ன பண்றேன்? நான் பொறுமையா காலையில 11 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தூங்கி முழிச்ச உடனே வாட்ஸ்அப்பை திறந்து ஒரு 500 ஸ்டேட்டஸை பார்த்து அதுக்கே 1 மணி ஆயிடும். அம்மா விளக்கு மாத்து கட்டை எடுத்து அடிக்கிற வரை கட்டிலில் புரண்டு
சிலர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா ஆமேன் தீர்க்க தரிசன கூட்டமாக மாறுது போல இது. அப்போ நல்லா கவனிங்க, உன் வாழ்க்கை முறையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? இயேசுவை பின்பற்றுறேன்னா, இயேசுவோடு கூட இணைஞ்சிருக்கிறேன்னா, உன் வாழ்க்கை முறையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? நீங்கள் இயேசுக்குள்ளே வந்துட்டீங்க, வந்ததுக்கப்புறம் உங்கள் சர்ச் பாஸ்டர் உங்களை குறித்து என்ன சொல்கிறாரு? எனக்காவது உங்களை சர்ச் பாஸ்டர் ஏனோ கண்ணானோ பவித்ராக்காவோ உங்களை கூப்பிட்டு, டேய் நீ முன்னாடி அப்படி இருந்தடா, நீ இப்போ ரொம்ப நல்லா இருக்கடா, உன்னை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சொல்கிறாங்களா? உங்கள் வீட்டில் சொல்கிறாங்களா? ஏமா நீ முன்னாடி கீழ்ப்படியாத கழுதையா சுற்றிட்டு இருந்த, இன்னைக்கு என்னமோ சர்ச்சுன்னு போனேன், ஆனால் இன்னைக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா? நீ ஒழுங்காக இருக்கேன்றாங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் வரலைன்னா இன்னும் வேற லெவல் லைஃப் ஸ்டைல் உனக்குள்ள வரலன்னு அர்த்தம். இந்த வேற லெவல் லைஃப் ஸ்டைல் வராத வரைக்கும் வேற லெவல் லைஃபுக்கு நீங்க சும்மா உட்காந்து பாட்டு பாடிட்டு வேணா இருக்கலாம், அங்கே வேற மாதிரி ப்ரோங்களாம், ஆனால் ஒரு ப்ரோ வேலைக்கு ஆக போறது இல்லை. வாழ்க்கை முறை மாறாமல் என் வாழ்க்கை மாறாது. தலை மேல கை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கை முறை மாறாமல் என் வாழ்க்கை மாறவே மாறாது. அன்னைக்கு அந்த கெட்ட குமாரன் என்ன பண்றான்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அந்த பன்னிக்கூட்டத்தில் போய் உட்கார்ந்துருக்கான். ஆனா அந்த பன்னிக்கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருகிறது, அவனுக்குள்ள ஒரு தெளிவு வருது. அவன் சொன்னா, நான் இனிமேல் இங்க என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன், எங்க அப்பா கிட்ட போறேன்னு சொல்லிட்டு அவன் எழுந்து புறப்பட்டான்னு பைபிள்ல போட்டிருக்கா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் ஒரு மீட்டிங்குள்ள வந்துட்டு வந்த உடனே ஐயோ என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், ஆமா ஆண்டவரே நான், அதாவது இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே நிறைய பேர் ஒப்பு கொடுப்பீங்க, நிறைய பேர் அர்ப்பணிப்பீங்க, ஆமா ஆண்டவரே எஸ். இது என்ன ஸ்டேஜ்னா பன்னி கூட்டத்திலிருந்து ஒப்பு கொடுக்குற ஸ்டேஜ். ஆனால் அதுக்கு அடுத்தது ஸ்டேஜ் ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? 8ஆம் தேதி காலையில் எந்திரிச்ச உடனே நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், அது நடக்கிற ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு. அறிக்கையிடுற ஸ்டேஜ் தான் 7ஆம் தேதி நைட்டு நடக்குது. 8ஆம் தேதி காலையில் படுத்துக்கிட்டே ஆஹானா ஒன்றும் என்ன ஆகாது. இன்னைக்கு நிறைய பேர், என் சர்ச்சில் இருக்க ஆட்களுக்கு தெரியும், அடிக்கடி சொல்லுவேன், பன்னி கூட்டத்திலே உட்காந்துக்கிட்டு நான் எழுந்து போவேன். இன்னைக்கு பாஸ்டர் ஸ்மித் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், நான் எழுந்து போவேன். அடுத்த வாரம் இன்னொரு பிரசங்கியார் வருவார், பாஸ்டர் சாம் பிரசங்கம் பண்ணுகிறார், நான் திரும்ப எழுந்து போவேன். ஆனால் எங்கே தான் உட்காந்துருக்கிறது சொல்லுங்க? பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, எங்கே இருக்கீங்க? கேளுங்க, சும்மா கேளுங்க, எங்கே இருக்கீங்க? காலையில் எந்திரிச்சு நான் என் தகப்பனிடத்துக்கு போவேன். எத்தனை இந்த சில இந்த பழைய காலத்து கேசட் எல்லாம் இப்போ ஓட்டி பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு யூத் ஃபெஸ்ட், வாங்க எந்திரிக்க மாட்டேன்றா, ஸ்டக்காயே நிற்கிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றம் வந்தால் உன் வாழ்க்கை மாறும். காலேபினுடைய வாழ்க்கை வேற லெவல். காலேப் நீன்னு சொல்றது காரணம் என்ன தெரியுமா? காலேபினுடைய வாழ்க்கை முறையில் இருந்த மாற்றம். எல்லாரும் பாளையத்திலிருந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த யோசுவா ஆண்டவருடைய பிரகாரத்துக்குள்ள போய் நின்று, ஆண்டவருடைய சமூகத்துல போய் நின்று, ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள போய் பிரவேசிச்சு அவன் சொல்றான், நான் இங்கதான் இருப்பேன். எல்லாரும் சொல்றாங்க, மோசே ஒரு வேலை கேட்டிருப்பான் அந்த யோசுவாவை பார்த்து, டே உனக்கெல்லாம் குடும்பம் குட்டி இல்லையாடா, போய் எங்க வேலையை பாடுறா. யோசுவா சொல்றான், இல்ல நான் கர்த்தருடைய ஆலயத்துல நான் தங்கி இருப்பேன். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், வேறிடத்துல 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் நான் வாழும் நாட்கள் நல்லது. If your lifestyle is not going to change, your life is not going to change at all. உன் வாழ்க்கை மாறாது. அதெல்லாம் கவனிக்காதீங்க, இங்கே கவனிங்க, என்ன கவனிங்க. லுக் அட் மீ. உன் வாழ்க்கை முறையில் மாற்றத்தை கொண்டு வராத பட்சத்தில் உன் வாழ்க்கை மாறவே மாறாது. யோசுவாவும் காலேபும் ஒரே நாளில் அது வந்துடல. யோசுவாவும் காலேபுக்கும் ஒரே நாளில் அது வந்துடல. ஆனால் அவன் இந்த மோசே கூட போகும்போதெல்லாம் எல்லாம் மோசையவே பார்த்துட்டு இருக்கான், மோசையே குறை சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவனுங்களுக்குள்ள இவங்க ஃபோக்கஸ் எல்லாம் ஆண்டவர் மேலேயே இருக்கு, கர்த்தர் மேலேயே அவனுடைய கண்கள் வச்சிருக்கிறான். அவங்க எல்லாரும் இங்கே பார்த்தா இவன் அங்கே கடவுளை பார்த்துட்டே இருக்கிறான். வாழ்க்கை முறை மாறி இருக்கிறதா? லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருக்கா? முதலாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும்னா, லைஃப் மாறணும்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும். அடுத்தது இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். உங்களுக்குள்ள வேற லெவல் வாழ்க்கை வேணும்னா உங்களுக்குள்ள வேற லெவல் விசுவாசம் வேணும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, வேற லெவல் விசுவாசம். உங்களுக்குள்ள வேற லெவல் விசுவாசம் இருக்கா?
இல்லை, நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்குள்ள வேற லெவல் விசுவாசம் எத்தனை பேர் சொல்றீங்க? பாஸ்டர், எனக்குள்ள வேற லெவல் விசுவாசம் இருக்குன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? நிறைய பேர் கை தூக்குறக்கே என்ன பண்றோம்? ஏன்னா நமக்கே தெரியும் நம்ம கிட்ட விசுவாசம்ன்ற பேரை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு தெரியும். என் பேர் என்ன? விசுவாசி. ஆனா ஆண்டவரை விசுவாசிக்கிறியா? பாஸ்டர், காய்ச்சல் வந்துருச்சு பாஸ்டர், உடம்பெல்லாம் வலிக்குது பாஸ்டர், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதே ஒன்றும் இல்லைடா, உனக்கு ஒரு வைரல் ஃபீவர் தான்டா. இல்லை டாக்டர், டெங்குன்னு சொல்கிறாங்க, டங்குன்னு போயிடுவேணும்னு பயமா. ஹலோ, விசுவாசம் எங்கே இருக்கு? உனக்குள்ள வேற லெவல் விசுவாசம் இருக்கா? என் வாழ்க்கையில் எதுவும் இல்லை, எதுவும் எனக்கு நடக்கல, எனக்கு இந்த ஆசீர்வாதம் நடக்கல, இது கிடைக்கல, பார்க்கும்போது ராட்சதர்களா இருக்கிறாங்க, ஆனால் எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. என் விசுவாசம் வேற லெவல். இப்போ இந்த பெரிய பெரிய திராட்சை பழத்தை யாரெல்லாம் பார்த்தா? அங்க உள்ள போகும்போது பெரிய பெரிய திராட்சை பழத்தெல்லாம் யாரெல்லாம் பார்த்தா? 12 பேரும் பார்த்தாங்களா? சொல்லுங்க. பெரிய திராட்சை பழங்களை பார்த்தாங்களா? வேவு பார்க்க போகும்போது பார்த்தாங்களா? யாரெல்லாம் பார்த்தா? சொல்லுங்க. 12 பேரா வெறும் 10 பேர் மட்டும்தான் பார்த்தாங்களா? 12 பேரும் பார்க்கறான். 40 நாள் டூர் அடிக்கிறான். 40 நாள் கானானை சுத்தி சுத்தி பார்க்கறான். அதை பாரு, இதை பாரு, இதை செய், அதை செய். ஆனா இந்த யோசுவாவும் காலேபும் எல்லாரும் கூட தான் போறான், எல்லாரும் பார்க்கறத தான் பார்க்கறான். ஆனா இவனுடைய பார்வை வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த வேற லெவல் விசுவாசம்ன்றது உன்னோட பார்வையில தெரிபட்டு விடும். உங்களுக்குள்ள வேற லெவல் விசுவாசம் இருக்கா? அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஷூ கம்பெனி ஒரு தீவு. எத்தனை பேருக்கு தீவு தெரியும்? ஐலாண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தீவு கேள்விப்பட்டிருக்கீங்க? ஐலாண்ட். ஒரு ஐலாண்டில் அது வந்து ரொம்ப சிவிலைஸ்ட் ஆகாத ஒரு ஐலாண்டு, ஒரு ரொம்ப வளர்ச்சி அடையாத ஒரு ஐலாண்டு. உடனே ஒரு ஷூ கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறான், ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக ஒரு ஆட்களை அங்கே அனுப்புகிறான். அங்கே அனுப்பும்போது 2 பேர் போகிறாங்க. 2 பேர் போயிட்டு அந்த ஊரில் போனால் அந்த ஊரில் இருக்கிற யாருமே என்ன பண்ணலை, செருப்பே போடலை. ஒருத்தன் போயிட்டு ஷாக் ஆயிட்டான். டேய், என்னடா செருப்பு போட மாட்டேன். அவனுக்கு செருப்பு போடுற பழக்கமே இல்லை. இவன் வந்து ஷூ கம்பெனில இருந்து போயிருக்கான். இவங்க முதலாளி சொல்றாரு, நம்ம ஷூ வித்து அங்க என்ன பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம்டா. இவன் அங்க போய் பார்த்துட்டு, டே என்னடா செருப்பு போட மாட்டேங்க. இல்ல செருப்பா அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்குறான். 2 பேர் போனாங்க. 2 பேரும் அதை பார்த்தாங்க. பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு திரும்ப கப்பல் இது படகு ஏறி வராங்க இந்த பக்கம். வந்துட்டு 2 பேரும் வந்து முதலாளி வந்து கேட்குறாரு, டேய் என்னடா போய் பார்த்துட்டு வந்தீங்களே, என்னாச்சு? ஆமா முதலாளி, நாங்க போய் பார்த்தோம், அந்த ஊர்ல ஒருத்தன் காலில் என்ன இல்லை, செருப்பு இல்லை. செருப்பு கூட போட, செருப்புனா என்னன்னே தெரியல அவனுக்கு. அதுல அங்க போய் கடை போடுறது என்னது, அட்டர் வேஸ்ட். இன்னொருத்தன் வந்தான். என்னடா நீ போய் பார்த்தியே, என்ன சொல்ற? ஆமா முதலாளி, நான் போய் பார்த்தேன், ஒருத்தன் காலில் கூட என்ன இல்லை, செருப்பு இல்லை. ஷூ கண்டுபிடிச்சு கொண்டு போய் போட்டோம்னா எல்லார் காலையும் நம்ம ஷூ என்ன பண்ணி விட்டுறலாம், மாட்டி விட்டுறலாம். 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் பார்க்குறான். 2 பேரும் ஒரே காரியத்தை தான் பார்க்குறான். ஆனால் ஒருத்தனுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்துச்சு, இன்னொருத்தனுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்துச்சு. விசுவாசத்தினுடைய கண்ணோட்டம் என்பது அதுதான். உன்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது? உன்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது? அதாவது இந்த கடந்த நாட்களில் சபைகளுக்குள்ள இந்த கோவிட் அப்படின்றது நிறைய பரவி தேசங்களுக்குள்ள பரவும் போது நிறைய சபைகள் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ஐயோ என்ன பண்ண போறோம்னு தெரியலையே, ஐயோ என்ன செய்ய போறோம்னு தெரியல. ஆனால் ஒரு சில சபைகள் அந்த நாட்களிலும் இன்னும் அதிகமாக செயல்பட்டு சொன்னாங்க, நம்ம ஏதாவது ஜனங்களுக்கு செய்ய முடியும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் தராரு, நம்ம போய் அவங்களுக்கு சேவ் பண்ணலாம். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. ஏன் இதை ஒரு பெரிய ஒரு பேரிடராகவே பார்க்குறீங்க? இதற்கு நடுவில் வேலை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் சபையை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாருன்னு பார்த்த ஊழியக்காரங்களுடைய சபை இன்றும் நிலைத்து நிற்கிறது. அதுல உங்க சபையும் ஒரு சபை. நொடிந்து போனவர்களை தூக்கி எழுப்புவதற்கு, தட்டி எழுப்புவதற்கு. இன்னைக்கு உன் விசுவாசத்தினுடைய லெவல் எப்படி இருக்கு? எந்த லெவல்ல உங்க விசுவாசம் இருக்கு? ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க? அன்னைக்கு தாவீதுக்கு முன்னாடி கோலியாத் நிற்கிறான். கோலியாத் தாவீதுக்கு முன்னாடி மட்டும் இல்ல, சவுலுக்கும் மொத்த இஸ்ரவேலருக்கு முன்னாடி நிற்கிறான். ஆனா மற்ற இஸ்ரவேல் ராஜாவாகிய சவுலும் இஸ்ரவேலரும் எப்படி பார்த்தாங்க? ஐயோ கோலியாத்து தான் ப்ரோ,
அவர் கிட்ட போனீங்கன்னா அவர் முட்டி சைஸ் தான் ப்ரோ நம்ம இருக்கிறோம். ப்ரோ அவர் பட்டயமே நம்ம ஹைட்டுக்கு இருக்குதான் ப்ரோ. சவுல் எல்லாம் இருக்கு, ஆனா சவுல் அவனை பார்த்தவன பயப்படுறான். சவுலுக்குள்ள அதிகாரம் இருந்துச்சு, அவனை சுற்றி ஆர்மி இருந்துச்சு, அவனுக்கு தேவையான எல்லா செல்வங்களும் அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனா இவன் கிட்ட இல்லாத ஒண்ணு தாவீது கிட்ட இருந்துச்சு. தாவீதுக்குள்ள இருந்த விசுவாச கண்ணோட்டம். தாவீது பாக்க, டே தாவீது போய் எப்படி தெரியுமா சொன்னா, டே இவன் யாருடா ஆண்டவரை ஏளனம் பண்றதுக்கு, இவன் யாரு? சவுல் யாரை பார்த்தான்? நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். சவுலும் தாவீதும் ஒரு வேளை நல்ல ஒரு கான்வர்சேஷன் பண்ணியிருந்தா எப்படி தெரியுமா பண்ணியிருப்பாங்க? தாவீது போயிருப்பான், சவுல் கூட்டிட்டு போயிருப்பான். தாவீது போனோடனே, டேய் இவன் யாரா கோமாளி வந்து காமெடி பண்ணிருக்கான். சவுல் ராஜா என்ன பண்ணிருப்பாரு? டேய் சும்மா இருடா, நானாவது பார்க்க கொஞ்சம் ஹைட்டா இருக்கேன், நீ இவ்வளோ ஒன்று இருக்கிற, போட்டு தள்ளிட்டு போயிட போறான், நீ வேற சவுண்ட் விட்டுட்டு இருக்கேடா. அவன் சொல்றான் திரும்ப, என்னடா இது, இவன் யாரா? ஓ விசுவாசத்தினுடைய கண்ணோட்டம் என்ன? விசுவாசத்தினுடைய கண்ணோட்டம் என்ன? இன்னைக்கு வந்து ஐயோ எவ்வளோ பெரிய ஜெயண்ட்டு, எவ்வளோ பெரிய கொலையாத்து, இந்த 10 பேர் அதை தான் பார்த்தான். வேற லெவல் விசுவாசமா மாறும்போது உன்னுடைய கண்ணோட்டம் மாறும். உன் கண்ணோட்டம் இன்னுமே மாறலையா? அப்போ உன் விசுவாசம் இன்னும் வேற லெவல்ல மாறல. இங்க இந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம், வெரி இன்ட்ரெஸ்டிங். 28வது வசனம், 13வது அதிகாரம் 28. என்ன ஆகும்? 13, 28. சீக்கிரம் வாசிங்க, நானே வாசிக்கவா? ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் என்னது கண்டோம். டோம் டோம் தான், கண்டோம். யாரை பார்த்தோம்? சொல்றான், பழம்லாம் நல்லா இருந்துச்சா, டேஸ்டா இருந்துச்சா? இருந்துச்சுங்க. மாதுளம்பழம் நல்லா இருந்துச்சா? இருந்துச்சுங்க. அத்திப்பழம் நல்லா இருந்துச்சா? இருந்துச்சுங்க. ஆனா அங்க ஜெயண்ட் இருக்காங்க, அங்க பெரிய பெரிய ஆள் இருக்காங்க. உன் கண்ணோட்டம் எப்படிப்பட்ட கண்ணோட்டமா இருக்கு? அப்போ ஒரு விசுவாச கண்ணோட்டம், வேற லெவல் விசுவாச கண்ணோட்டம் எப்படி இருக்குமா? 30வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். கண்ணோட்டத்தோட வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இவன் பார்த்தானா இல்லையா? காலேப் பார்த்தானா இல்லையா? இஸ்ரவேல் ஜனம் பார்த்துச்சா இல்லையா? அதாவது 10 பேரும் பார்த்தான், இந்த 2 பேரும் பார்த்தா. ஆனா இவனுடைய கண்ணோட்டம் வேற கண்ணோட்டம். இவன் சொல்றான், ஏங்க உடனே போலாங்கன்றான். அவன் சொல்றான், அங்க இருக்கிறவங்கலாம் பெரிய ஆளு. அந்த ஏனாக்கின் புத்திரர்கள் குமாரர்கள்ன்றவங்க வந்து அவங்க ராட்சதர்கள், ஜெயண்ட்ஸ் பைபிள்ல. அவங்க இருக்கிறான், இவன் இருக்கிறான், அது இருக்குதான், இது இருக்குதான். நான் காலேப் சொல்றான், நாம் உடனே போலாம். ஏன்னா அங்க போனா எளிதில் அவனை சுதந்திரிச்சு கொள்ள முடியும். இன்னைக்கு உன் கண்ணோட்டம் எப்படி இருக்கு? விசுவாசம் வேற லெவலில் மாறுச்சுன்னா முதல்ல என்ன மாறுது சொல்லுங்க? கண்ணோட்டம், விஷன் மாறுது, பெர்ஸ்பெக்டிவ் மாறுது. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஃபெய்த் பெர்ஸ்பெக்டிவா மாறும். 2வது உங்களுடைய லாங்குவேஜ் மாறும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, என்ன மாறுது சொல்லுங்க? சொல்லுங்க. லாங்குவேஜ் மாறுது. எப்படி? இப்ப இவன் லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னா, இவன் சொல்றான் 31வது வசனத்துல, யாராவது ஒருத்தங்க வாசிங்க. லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்? லாங்குவேஜ்னு ஒன்று, ஐயோ ஆண்டவர் ஏற்றுக்கிட்டா மலையாளம் பேசலாம் போல நினச்சிக்காதீங்க. எந்த மோலே எனக்கு மலையாளம் வராது. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா உன் ஃபெய்த் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகுது. என்ன ஃபெய்த் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகுது? இவன் பேசும்போதே விசுவாசத்தின் லெவல் கம்மியாக இருக்கனால இவன் சொல்கிறான், நம்ம அவர்களோட என்ன பண்ணுவேன் மேற்கொள்ள. சிலரை பார்த்துருக்கீங்களா? இந்த விசேஷ ஆவி அவனுக்குள்ளே இருக்கும். நீங்கள் என்ன வேணான்னு சொல்லுங்க, அதெல்லாம் நடக்காது பாஸ்டர், அதெல்லாம் முடியாது பாஸ்டர். டேய் இந்த 10வதுல நீ எப்படிடா
ஒன்றா ஃபைட் பண்ணி 80%. அதெல்லாம் முடியாது பாஸ்டர், அதெல்லாம் நடக்காது பாஸ்டர். ஹலோ. ஆனால் இவன் இப்படி சொல்கிறான். இப்போ லாங்குவேஜ் சேஞ்ச் ஆன ஆள் எப்படி சொல்கிறான், அதாவது அந்த 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 மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிற காலேப் எப்படி சொல்கிறான், அதுதான் நம்ம முன்னாடி வாசித்தோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஒருத்தன் சொல்கிறான் முடியவே முடியாதுன்றான், ஒருத்தன் சொல்கிறான் ஈஸியாக ஜெயிக்கலாம். ஹலோ, கேளுங்க, உங்கள் லாங்குவேஜ் மாறி இருக்கான்னு கேளுங்க. கேளுங்க பக்கத்தில் கேளுங்க, உங்கள் லாங்குவேஜ் மாறி இருக்கா? இன்னும் வந்துட்டு உன் குடும்பத்தில் இருக்கவங்கலாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆதி ஆமேன் வரல. ஏன்? லாங்குவேஜ் மாறல. விசுவாசம் வேற லெவலுக்கு போகும்போது உன்னோட கண்ணோட்டம், உன் பெர்ஸ்பெக்டிவ் மாறுற மாதிரி உன் லாங்குவேஜ் மாறும், உன் மொழி மாறும். தாவீது சொல்றான், தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது அவனோட லாங்குவேஜ் பாருங்க. வசனத்தை வாசிக்க நேரம் இல்லைனால சீக்கிரம் சொல்றேன். அதாவது தாவீது அந்த பெரிய கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது சொல்றான், அவன் கேட்கறான், டே நான் என்ன நாயாடா கல் எடுத்துட்டு தடி எடுத்துட்டு வந்திருக்க? அப்ப கோலியாத்தை பார்த்துட்டு இவன் சொல்றான், டே விருத்த சேதனம் இல்லாத நாயே, நீ நாய் தான்டா. சவுல் ராஜா என்ன பண்றாரு? மதிப்புக்குரிய கோலியாத் சார், இன்னும் ஒரு 2 days எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் 4 முட்டையும் வான்கோழி ரோஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு வந்து உங்கள் கூட சண்டை போடுறோம். தாவீது சொல்கிறான், விருத்த சேதனம் இல்லாத நாய் நீ யார்? அப்போ உன் லாங்குவேஜ் மாறணும், உன் விசுவாசத்தின் லாங்குவேஜ் மாறணும். இன்னைக்கு வந்து பிசாசை பார்த்து ஜோம் பண்ணுங்க, எங்கள் வீட்டில் பிசாசை பாட்டு ஜோம் பண்ண எந்திரிச்சு இயேசு நாமத்தில் போனால் பிசாசை உனக்கு எதிர்த்து நிற்க முடியுமா? கண்ணை மூடுனா இருட்டாக இருக்கு. எல்லாருக்கும் கண்ணை மூடனா இருட்டாக தான் இருக்கும். எனக்கும் கண்ணை மூடனா இருட்டாக தான் இருக்கும். சும்மா இப்படி எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரும், எத்தனை வருஷமா ஆண்டவருக்குள்ள இருக்கும். உன் லாங்குவேஜ் இன்னும் மாறவே இல்லையா? உங்க வீட்டில் ஏதாவது வந்துட்டு, ஏமா இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, ஒரு கஷ்டமா இருக்குமா, ஐயோ கஷ்டமா, இயேசு பார்த்துக்கொள்வார். அம்மா நான் ஜெபம் பண்றேன் உனக்காக, நாளைக்கு அற்புதம் நடக்கும். எத்தனை பேருக்குள்ள இந்த லாங்குவேஜ் வந்துருச்சு? கேளுங்க, எனக்கு லாங்குவேஜ் மாறணும், லாங்குவேஜ் மாறணும். ஒருவேளை ஒரு நாள் சோர்ந்து போய் பவித்ராக்காவே வந்துட்டு, ஏமா இப்படி ஆயிடுச்சுமான்னு சொன்னா, அக்கா நான் ஜெபம் பண்றேன் நடக்கும், நான் ஜெபம் பண்றேன் நடக்கும். அதுதான் ஃபெய்த் லாங்குவேஜ். வேற லெவல் விசுவாசம் வந்துருச்சுன்னா, வேற லெவல் ஃபெய்த் வந்துருச்சுன்னா உனக்குள்ள லாங்குவேஜ் மாற்றம் வரணும். இன்னும் மொழி மாறவே இல்லை. இன்னும் நிறைய பேருக்கு பேர் மாறி இருக்கு, மொழி மாறல. அகத்தியன் பிரதர் சொல்ல, ரோஜாவா இருக்கிற நீ இப்ப ரோசாய் மாறி இருக்கிற, என்ன யூஸ்? இப்போ ரோஸை வச்சு என்ன யூஸ்? ஒரு யோசனை. பேர் மாறிடுச்சு, ஆனா லாங்குவேஜ் மாறல, மொழி. அதாவது இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களுக்கே பாருங்களேன், இயேசு சொல்றாரு, எப்பா இவ்வளவு பேர் இருக்கலாம், நீ சாப்பாடு கொடு. உடனே ஒருத்தர் சொல்றாரு, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்க நம்ம என்ன பெரிய பணக்காரங்களா? கையில என்ன இவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன கிலோ கணக்கில் கோல்டா வச்சுன்னு இருக்கேன். அவர் சொல்ல, இவ்வளவு பேருக்கு வேணும் 200 பேர். ஒருத்தர் இங்க வேலை செய்யலையா? 200 பேருக்கு சாப்பாடு போ, 200 ரூபா வேணும். இயேசு சொன்னார், லாங்குவேஜ் மாறல, லாங்குவேஜ் இன்னும் சேஞ்ச் ஆகல. உன்னை வச்சு அற்புதம் செய்ய முடியாது. போய் ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு உட்காந்துருப்பான் ஒருத்தன், அவனுக்கு லாங்குவேஜ் மாறிடுச்சு. அவன் ஆண்டரோட வார்த்தையை கேட்கும் போதே அவன் லாங்குவேஜ், அவனை போய் கூட்டிட்டு வா, டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு வா. 5000 பேர் சாப்பிட்றான், திருப்தி அடைகிறான். லாங்குவேஜ் மாறி. பக்கத்தில் கேளுங்க, லாங்குவேஜ் மாறிடுச்சா? கேளுங்க, சத்தமா கேளுங்க, லாங்குவேஜ் மாறிடுச்சா? ஏன்னா விசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா முதல்ல என்ன மாறும்னு சொன்னேன்? சத்தமா ஒரு அக்காவுக்கு தான் கேட்டிருக்காங்க, கேட்ட ஒரு அக்காவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்ன மாறும் முதல்ல? ரெண்டாவது என்ன மாறும்? மொழி மாறுது, லாங்குவேஜ் மாறுது. மூணாவது எண்ணம் மாறுகிறது, திங்கிங். என்ன மாறுது? எண்ணம் மாறுது. நீ விசுவாசத்தின் ஆளா மாறும்போது உன்னுடைய எண்ணம் விசுவாசத்தின் எண்ணமா மாறும். நீ இதுக்கு மேல யோசிக்கிறது தப்பாவே யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். உன்னுடைய எண்ணம் மாற வேண்டும். இன்னைக்கு இவங்களோட எண்ணம் எப்படி இருந்துச்சு பாருங்க, வாசிக்கலாம் அந்த ஒரு வசனத்தை. 33வது வசனம், 13வது அதிகாரம் 33வது வசனம்.
நல்லா கவனிங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் அங்கே போனோமா பிரதர், அவங்க பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்? 2 விஷயம் சொல்கிறான். ஒன்று என்ன சொல்கிறான், என் பார்வைக்கு நான் எப்படி இருந்தேன், அவன் பார்வைக்கு நான் எப்படி தான் இருந்திருப்பேன். அவன் பார்வைக்கு எப்படி தெரியும் இவனுக்கு? இல்லை, இவன் நான் பார்க்குறேன் பிரதர், நான் அவரை பார்த்தேன், அவரை பார்க்கும்போது நான் இடமா அவர் முன்னாடி எப்படி இருக்கிறோம், நம்ம ஸ்லாங்கில் சொல்லுவோம் புள்ள பூச்சி மாதிரி இருக்கிறோம் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆனால் அடுத்த லெவலில் போய் என்ன சொல்கிறது தெரியுமா, அவர் பார்க்கும்போது நான் எப்படி தான் இருப்பேன். இப்போ இது பிரச்சனை கண்ணில் இல்லை, எங்கே பிரச்சனை? இந்த பாக்ஸில் பிரச்சனை. தப்பான கனெக்ஷனை போய் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு, ஆனால் இங்கே மாற மாட்டேக்கு. இங்கே மாறாதனால என்ன சொல்கிறேன், பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் நல்லா தான் பாஸ்டர் இருக்கு, ஆனால் வீட்டுக்கு போனாதான் சொல்றீங்களா? அப்ப என்ன ஆகலை, இன்னும் மாறலை. இப்போ என்ன மாறாதனால சொல்கிறோம். நாங்கள் அங்கே போனோம், திராட்சை பழம்லாம் நல்லா இருந்துச்சுங்க. ஒரு கொலையை 2 பேர் தூக்கிட்டு, நம்ம ஊர் திராட்சை பழம் பார்த்துருக்கீங்களா, எப்படி இருந்துச்சு? அவங்க ஊர் திராட்சை பழம் எப்படி இருக்குமாமா, ஒரு கொலையை 2 பேர் சேர்ந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஒருத்தர் குச்சியை பிடிச்சிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவ்வளோ பெரிய திராட்சை கொலை, நல்லா இருக்கு, பாலும் தேனும் ஓடுது, நல்லா இருக்கு, பார்த்தா பெரிய நல்ல மாதுளம்பழம். நம்ம ஊரில் இத்தினோண்டு மாதுளம்பழத்தை வச்சுட்டு 350 ரூபான்றான் கிலோ. அங்கே பார்த்தா மாதுளம்பழம் சும்மா கிடக்குது, அங்கேருந்து எல்லாம் பொறுக்கிட்டு வரான் அங்கேருந்து. இதெல்லாம் நல்லா தான் பிரதர் இருக்கு, ஆனால் அவங்க பார்வையில் பார்க்கும்போது நாங்கள் எப்படி இருக்கோம்? அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, யாரும் கேள்வி கேட்கல. இப்போ அவரை கூப்பிட்டு, யோ இங்கே வா, அவன் பார்வையில் நீ எப்படி இருக்கிறேன்னு சொல்கிற, வெட்டுக்கிளிய மாதிரி இருக்கேன்றியே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பார் அவர் பதில்? இல்லை பிரதர், நான் யோசித்தேன், அப்படி தான் இருக்கும் சொல்லியிருப்பாரா? நீ யார்கிட்டயா கேட்டியாயா? இதை எப்படி போய் கேட்க முடியும், நான் யோசித்தேன் அதனால அப்படி தான் இருக்கும். அப்போது லாங்குவேஜ் மாறல, விசுவாசம் குறையும் போது திங்கிங்கும் மாறலை. விசுவாசம் குறைஞ்சிச்சுன்னா, இது அன்னைக்கு ஒரு நாள் இயேசு இந்த எல்லா சீஷர்களோட சேர்ந்து படகுல பிரயாணிச்சு போய்கிட்டே இருக்கிறாரு. படகுல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அலை அடிக்குது, விதைக்குது, அதாவது கப்பல் ஆடுது, போட்டு இப்படி எப்படின்னு அசையுது. இயேசு நிம்மதியாக தூங்கின்னு இருக்காரு. இவன் எந்திரிச்சு, ஐயோ ஆண்டவரே நான் செத்து போறேன், உனக்கு கவலை இல்லையா? அப்ப இயேசு எந்திரிச்சு சொல்றாரு, டே அற்ப விசுவாசியே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் எங்க இருக்காரு? போட்டு முங்கிச்சுன்னா என்ன ஆயிடும்? அவரும் செத்து போவார். அப்ப போட்டு என்ன ஆகாது? திங்கிங் மாறல. திங்கிங் என்ன ஆகல? எண்ணம் மாறவே மாட்டேங்குது. விசுவாசம் வேற லெவலுக்கு போகும்போது எண்ணம் மாறி ஆகணும். சபைக்கு எத்தனை வருஷமா வர்றோம் இங்க? எத்தனை பேர் நான் 2 வருஷத்துக்கு மேல இந்த சர்ச்சுக்கு வரேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? 2 இயர்ஸ்க்கு மேல நிறைய பேர். எத்தனை பேர் 5 வருஷத்துக்கு மேல இந்த சர்ச்சுக்கு வரீங்க? பிறக்கும் போதே கொண்டாந்து போட்டாங்க. அப்ப நல்ல கவனி, இத்தனை வருஷம் இருக்கிறேனே, இப்ப 3 கேள்வி உங்களுக்குள்ள கேட்க போறீங்க. என் கண்ணோட்டம் மாறி இருக்கா? என்னுடைய மொழி மாறி இருக்கா? என்னுடைய எண்ணம் மாறி இருக்கா? நான் சொன்னதுல இன்னைக்கு எது ஞாபகம் இல்லைனாலும் எல்லாரும் என்ன கொஞ்சம் பாருங்க, என்ன கொஞ்சம் பாருங்க, உங்க கண்ணு மேல கை வைங்க. என் கண்ணோட்டம் மாறி இருக்கா? என் மொழி மாறி இருக்கா? என் சிந்தனை மாறி இருக்கா? ஏன்னா இது 3 மாறிடுச்சுன்னா உன் விசுவாசத்தினோட லெவல் வேற லெவலுக்கு போயிடும். உன் விசுவாசத்தினுடைய அளவுகோல் வேற மேல 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 உயர்ந்து போயிடும். ஸோ முதல்ல என்ன பார்த்தோம்? வேற லெவல் லைஃப் ஸ்டைல், வேற லெவல் வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல். 2வது என்ன பார்த்தோம்? வேற லெவல் விசுவாசம் இல்லையா? வேற லெவல் லைஃபுக்காக தான் இது எல்லாத்தையுமே பார்க்குறோம். உன் லைஃப் வேற லெவலில் இருக்கணும்னா முதல்ல உன்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற லெவலில் ஆகணும். 2வது உன்னுடைய விசுவாசம் வேற லெவலில் ஆகணும். 3வது உன்னுடைய வாழ்க்கை வேற லெவலில் ஆகணும்னா உன் அர்ப்பணிப்பு வேற லெவல் ஆகணும், உன் கமிட்மெண்ட் வேற லெவல் ஆகணும். இந்த யோசுவா காலேபுக்குள்ள இருக்கிற இந்த அர்ப்பணிப்பை ஏன் ஆண்டவர் யோசுவாவையும் காலேபையும் இவ்வளோ மையமிட்டு இவங்களை பார்த்து நீ வேற லெவல்ன்றான்னு சொல்றாருன்னா அது காரணம் என்னன்னா,
அன்னைக்கு இந்த செய்தியை கேட்டோன்னே இந்த ஜனங்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க? வாசிக்கலாம் 10வது வசனம், 14வது அதிகாரம் 10வது வசனம். என்னாகும்? 14:10. அப்பொழுது கல்லெறியலான்னு சொல்லி நிக்கிறான். தூக்கி கல்லெறிஞ்சு இவனை என்ன பண்ணிடலாம்? உன்ன இல்லாம சாவடிச்சிடலான்றான். ஆனா இவங்களோட ஸ்டேட்மெண்ட் எப்படி தெரியுமா இருக்கு? இவங்களோட அர்ப்பணிப்பு எப்படி தெரியுமா இருக்கு? 9வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு அர்ப்பணிப்பினுடைய உச்சகட்டம் அதுதான். இவன் காலேபு முதல்ல 13வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் வாசிக்கும் போது காலேபு சொல்றான், எப்பா கர்த்தர் கொடுப்பாரு. இவன் கேட்க மாட்டேன்றான். திரும்ப யோசுவா சொல்றான், திரும்ப காலேபு சொல்றான். சட்டையை கிழிச்சுக்கிறாங்க. அப்புறம் கல்லடிச்சு அடிக்க வரான். ஆனா கடைசி வரைக்கும் இந்த பிள்ளைங்க மாறவே இல்லை. அவன் சொல்றான், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் தேசம் நம்முடையதாகும். உன்னுடைய அர்ப்பணிப்பின் நிலை என்ன? கடைசி வரைக்கும் இந்த யோசுவாவும் காலேபும் எப்படியாவது இந்த ஜனங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு போயிடணுன்ற அந்த அர்ப்பணிப்புல நிலைச்சிருக்கிறாங்க. யுவர் கமிட்மெண்ட் பிரிங்ஸ் சர்வீஸ். உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு சேவையை கொண்டு வருகிறது. நீங்க எவ்வளவு கமிட்டடா இருக்கிறீங்க, எவ்வளவு அர்ப்பணிப்பு நிறைஞ்சவங்களா இருக்கிறீங்க. உங்க அர்ப்பணம் ரொம்ப முக்கியமானது. காலேபை பார்த்து ஆண்டவர் இவன் ரொம்ப சூப்பர்னு சொல்றது காரணம் என்னன்னா, காலேபு ஒரு வாட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கத்தின உடனே இந்த 20 லட்சம் பேருக்கு முன்னாடி நம்ம கத்தவா முடியும்? சரி பிரதர் வாங்க நம்ம அந்த கட்சியில போய் சேர்ந்துக்கோன்னு சொல்லல. அவன் அர்ப்பணிப்புல நிலைத்திருக்கிறான். ஹவு கமிட்டட் யூ ஆர். ஆண்டவர் காலேபை பார்த்து சும்மா நீ வேற லெவல் தம்பின்னு சொல்லல. அவனுடைய அர்ப்பணிப்பை பாருங்க. இந்த ஒரு சம்பவத்திலிருந்து சொல்லல. ஆண்டவர் அந்த அர்ப்பணிப்புன்னு சொல்லும் போதே காலேபை குறித்து சாட்சி சொல்லும் போது சொல்றாரு, காலேப் வேற ஆவி உடையவனாய் இருந்தும் அவன் என்ன பண்றானா, அடுத்தது என்னை உத்தமமாய் பின்பற்றுகிறானா. He followed me faithfully. அதுதான் அர்ப்பணிப்பு. இயேசுவை இங்க பின்பற்றிட்டு பின்னாடி ஓடி போயிடுறது இல்லை. இயேசுவுக்காக நான் கடைசி வரை நிலைத்திருப்பேன். இயேசுவுக்காக எதையாகலும் செய்வேன். உன்னுடைய அர்ப்பணிப்பின் லெவல் என்ன? What is your level of your commitment today? நீங்க சர்ச்சுக்கு இன்னும் பார்வையாளராகவே வந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்களா? உங்க அர்ப்பணிப்பின் நிலை என்ன? யோசுவா சொல்றான், நீங்கள் யோசுவா இப்போ கானானுக்குள்ள போயிட்டான், பெரிய தலைவன் ஆயிட்டான், அவன் குடும்பம் பெருசாயிடுச்சு, இன்னைக்கு பெரிய ஒரு லீடர் ஆயிட்டான், ஒரு எல்லாராலையும் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு யோசுவா ஆயிட்டான். ஆனா அப்போ அந்த தருணத்துல சொல்றான், நீங்க எல்லாரும் யாரை கும்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொல்லி யோசுவா தன்னுடைய 100 வயசுக்கு மேல நின்று சொல்றான். 40 வயசுல என்ன கோஷமிட்டானோ 100 வயசுல சொல்றான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். உன்னுடைய அர்ப்பணிப்பின் நிலை என்ன? காலேபு சொல்றான். காலேபுக்கு இப்போ ஆண்டவர் சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து 45 வருஷம் ஆயிருச்சு. காலேபுக்கு இப்போ வயசு 85. ஆண்டவருக்கு காலேபு கிட்ட சொல்றாங்க, காலேபையா உங்களுக்கு வயசாயிருச்சியா, நீங்க இதுக்கு மேல போய் எங்கேயா மலை நாட்டை பிடிக்க போறீங்க, அது ரொம்ப கஷ்டமானது. காலேபு சொல்றான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால். இந்த சம்பவத்தெல்லாம் காலேபு யோசுவா 14வது அதிகாரத்துல திரும்ப ரிமைண்ட் பண்றாரு. சொல்றாரு, உனக்கு என்ன ஆகும் 14ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அன்னைக்கு மோசே சொன்னானே, அந்த ஆண்டவரை நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், மலை நாட்டை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி இன்னைக்கு தொடர்ந்த காலேபு அன்னை வரை தொடர்கிறான். Is your commitment is வேற லெவல். என் வாழ்க்கை வேற லெவலா மாறணும்னா என் அர்ப்பணிப்பு வேற லெவலா மாறணும். அர்ப்பணிப்பு எந்த லெவல்ல இருக்கு? அதாவது ஜீசஸ் டிசைபிள் சர்ச் எனக்கு ரொம்ப நெருக்கமான சபை. ஒன்று ஏனோ பவித்ரானால நான் அதை தாண்டி இந்த சபையினுடைய தரிசனம். நான் பார்வையாளர்களை அல்ல, நான் சீஷர்களை உருவாக்க விரும்புகிறேன். Are you committed to be a disciple? Are you committed? எவ்வளவு தீர்க்கமா இருக்கிறீங்க? எவ்வளவு தூரம் இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை பிடிமானமா கொடுத்துருக்கிறீங்க? நாளைக்கு ஒரு 1 கோடி ரூபாய் யாராவது உங்களுக்கு கொடுக்குறேன்னாங்கன்னா நீங்க சரிங்க இயேசுவும் வேணாம் ஒன்று வேணான்னு போயிடுற அந்த லெவலில் இருக்கீங்களா? இவன் சொன்னான், இவன் என்ன தெரியுமா சொன்னான்? எனக்கு நிறைய வசனங்கள் வாசிக்க நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லாதனால ஓடுறேன் கொஞ்சம். இவன் சொன்னான், நம்ம பேசாம எகிப்துக்கு திரும்பி போயிடலான்றான். ஆனால் யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, இல்லை நாம் கானானுக்குள் போக போகிறோம். உன் அர்ப்பணிப்பு எகிப்துக்கு போகிறதுக்கு இருக்கா, இல்லை உன் அர்ப்பணிப்பு ஆண்டவர் சொன்ன பாதைக்கு போகிறதுக்கு இருக்கா? ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிற பரம கானானாகிய பரலோகம் ரொம்ப ஈஸி ஜேர்னி கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி டஃப்.
ஆண்டவர் விசாலமான வாசல் சொல்ல, நெருக்கமான வாசல், இடுக்கமான வாசல். அந்த வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு how many of you are willing to be committed? நான் அர்ப்பணிப்போடு கூட அதில் போறேன். காலேபு கிட்ட 40 வயசுல கேட்கிறாங்க, எப்பா கானான் தேசத்தை பத்தி என்ன நினைக்கிற? கர்த்தர் நம் பேரில் பிரியமாய் இருந்தால் நிச்சயமாய் தேசம் நம்முடையதாகும். 85 வயசுல காலேபு கிட்ட கேட்கிறாங்க, எப்பா இப்ப நீ என்ன நினைக்கிற? காலேபு சொல்றாரு, கர்த்தர் நம்ம மேல் பிரியமாய் இருக்கிறபடியினால் தேசம் நம்முடையதாய் ஆகும். 45 வருஷத்துல நீ மாறவே இல்லையா? இல்ல, இன்னும் இருக்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் நெருங்க ஆரம்பிச்சிட்டேன். தேசம் என்னுடையதா மாறும். உன் அர்ப்பணிப்பினுடைய லெவல் எங்க இருக்கு? உன் அர்ப்பணிப்பு வேற லெவல்ல மாறிடுச்சா? ஆண்டவருக்காக எவ்வளவு அர்ப்பணிச்சிருக்கிறீங்க? ஆண்டவருக்காக என்ன செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், எனக்கு அந்த அந்த வசனத்திலே பிடிச்சது என்னன்னா, என்னுடைய தாசனாகிய காலை வேறு ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும். How many of you are following Jesus committedly? இயேசுவை உத்தமமாய் பின்பற்ற எத்தனை பேர் ஆயத்தம்? அப்போஸ்தலனாகிய பவுல்னு சொல்லி பைபிளில் ஒரு ஆள் இருக்காரு. இந்த வேதத்தில் எத்தனையோ புஸ்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். 14க்கு மேற்பட்ட புஸ்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் அவரால் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பவுல் சொல்றான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இங்க இருக்கிற எத்தனை பேர் தைரியமா இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? You follow me as I follow Jesus. You follow me as I follow Jesus. அருமையான தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையை வேற லெவலா மாத்துறதுக்கு தான் இயேசு இங்க வந்திருக்கிறாரு. ஆனா உன் வாழ்க்கை முறை மாறாத பட்சத்தில் உன் வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியாது. உன் விசுவாசம் மாறாத பட்சத்தில் உன் வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியாது. உன் அர்ப்பணிப்பு மாறாத பட்சத்தில், நான் 5 வருஷமா 8 வருஷமா 10 வருஷமா இந்த சபையில் இருக்கேன், இன்னும் என் அர்ப்பணிப்பு மாறவே இல்லை. நீங்க சொல்லுங்க, அக்கா நான் இதுவரைக்கும் போன வருஷம் வரைக்கும் ஒரு சண்டே ஸ்கூல்ல நடத்திட்டு இருந்தேன், எனக்கு இன்னொரு சண்டே ஸ்கூல்ல தாங்க, நான் இன்னொரு கொஞ்சம் ஊழியம் செய்ய விரும்புறேன், இன்னும் இயேசுவுக்காக வாழ விரும்புறேன், இன்னும் நான் படிக்கிற இடத்துல நான் ஒரு 4 பேரை கூட்டிட்டு வரேன், நான் இயேசுவுக்காக எதையாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். உன் அர்ப்பணிப்பின் நிலை மாறும்போது உன் வாழ்க்கையின் நிலை மாறும். அர்ப்பணிப்பு மாறாத பட்சத்தில் இயேசுவால ஒண்ணுமே பண்ண முடியாது தம்பி. சும்மா ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு அந்த மீட்டிங்ல நீ நல்லா இருப்பேன்னு சொல்றதுனால நீ நல்லா இருக்க போறது இல்லை. உன் அர்ப்பணிப்பின் நிலை என்னைக்கு மாறப்படுகிறதோ, தேவையற்ற காரியங்கள் பலிபீடத்தில் ஏற்றப்பட்டு உன்னுடைய அர்ப்பணிப்பின் நிலை மாறும்போது உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை மாறும். ஒரு காலகட்டத்தில் நான் சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு சும்மா ஷோ காமிச்சிட்டு இருந்தேன் ஆண்டவர்கிட்ட. நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி போடும்போது சர்ச்சுக்குள்ள போவேன். அப்புறம் எப்போ பாஸ்டர் கண்ணு திறக்கிறக்குள்ள வெளியே ஓடியாந்துருவேன். நான் நினச்சிக்கிட்டேன் என்ன மாதிரி பெரிய கிறிஸ்தவன் யாரும் இல்லைன்னு சொல்லி. ஆனால் என் வாழ்க்கையின் அர்ப்பணிப்பு மாறின போது தான் ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தார். என் வாழ்க்கையை பார்த்து சீன்னு சொன்ன ஆளெல்லாம் இன்னைக்கு தம்பி எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குற நிலைக்கு கொண்டு வந்தார். உன் வாழ்க்கையினுடைய அர்ப்பணிப்பு நிலை மாறலைன்னு சொன்னா, உன் அர்ப்பணிப்பு வேற லெவலுக்கு போகலன்னு சொன்னா உன் வாழ்க்கை மாறவே முடியாது. ஏதோ ஒரு நிலையில ஸ்டாக்னண்டா ரொம்ப வருஷமா இருக்கிறீங்களா? அதாவது தேங்கி இருக்கிறது என்னைக்குமே ஆபத்தானது. டோன்ட் பி ஸ்டாக்னன்ட். தேங்கி இருக்கிற தண்ணீரா இருக்காதீர்கள். தேங்கி இருந்தீங்கன்னா பிரச்சனை. தேங்கி இருக்கிற தண்ணி நாற்றம் எடுக்கும். தேங்கி இருக்கிற தண்ணி கெட்டு போயிடும். தேங்கி இருக்கிற தண்ணிகளை தேவையில்லாத மிருகங்கள் வரும். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என் அர்ப்பணிப்பின் நிலையை நான் மாற்ற விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு see a change in my commitment. என் அர்ப்பணிப்பில் ஒரு நிலை மாற்றம் எனக்கு வேணும். என் விசுவாசத்தில் ஒரு மாற்றம் எனக்கு வேணும். என்னுடைய வாழ்க்கை முறையில் அன்னைக்கு எல்லாரையும் பாபிலோனுக்கு சிறை பிடிச்சு கொண்டு போறாங்க. ஆனா இந்த தானியேலும் இந்த 3 நண்பர்களும் மாத்திரம் சொல்றான், இல்ல ராஜாக்கு வைக்கிற உணவை நான் சாப்பிட மாட்டேன். என் லைஃப் ஸ்டைல் வேற. எல்லாம் படைக்கிறதெல்லாம் விக்கிரகங்களுக்கு படைச்சதை நான் சாப்பிட மாட்டேன். என் லைஃப் ஸ்டைல் வேற. அப்ப அங்க இருக்கிறவன் சொல்றான், டேய் இதை தாண்டா உங்களுக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க, உங்களுக்கு திருப்பி நல்ல ஸ்ட்ரென்த் வரலன்னா எங்களை திட்டுவாங்கடா, நான் வெஜிடேரியன் சாப்பிடுங்க. அவன் சொல்றான், நான் வெஜிடேரியன் கொடுங்க எனக்கு, நான் அது சாப்பிட்டாலும் நான் புஷ்டியா இருப்பேன். நல்லா கவனிங்க, உன் வாழ்க்கை முறை மாறாத வரை ஆண்டவர் உன்னை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறாரு. ஆண்டவர் உன்னை கொண்டு ராஜ்யங்களை அசைக்க விரும்புகிறாரு. ஆண்டவர் உன்னை கொண்டு இந்த பகுதியில் தரமணியில் இருக்கிற இந்த ஏரியாவில் உன்னை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறாரு. உன்னை ஒரு சேனலை பயன்படுத்த விரும்புகிறாரு. உன் வாழ்க்கை மற்றவங்களுக்கு மேலே மலையின் மேலே இருக்கிற பட்டணமாக வைக்க விரும்புகிறாரு. ஆனால் நீ மாறாதவரை
அந்த மாற்றம் வரவே வராது. சொல்லுங்க, நான் மாறாத வர அந்த மாற்றம் வரவே வராது. நான் மாறாத வர அந்த மாற்றம் வரவே வராது. என்னோட வாழ்க்கை முறை மாறணும், என்னுடைய விசுவாசம் மாறணும், என்னுடைய அர்ப்பணிப்பு மாறணும். இது மாறுச்சுன்னா உன் வாழ்க்கையில் வேற லெவலில் நீ பார்க்க போகிறேன். யூ கோயிங் டு see a change. தம்பி தங்கச்சி, நான் சும்மா ஏதோ உங்களை எமோஷனலாக தூண்டி விட்டுட்டு போகிறதுக்கு வரல. இன்றைக்கி யோசுவாவும் காலேபும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்த்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் காலேப், அதாவது அவர் சொல்கிறார், என் தாசனாகிய காலேபுன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் அழைக்கிறாரு, நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்கிறாரு. உன் வாழ்க்கை மாறணும்னா, உன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் வரணும்னா, உன் வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வா. உன் விசுவாசம், முன்னாடி நான் இவ்வளோ ஆண்டவரை நம்பினேன், ஆனால் நான் 100% நம்புறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் உண்மை தான் ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன்னு பாடுறோம்? அது உண்மையாக வாழ்க்கையில் இருந்து இருக்கா? எனக்கு இந்த மாதம் வர வேண்டிய சேலரி வரலனாலும் உங்களை நம்புறேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேருக்கு உங்கள் நம்பிக்கை சேலரி மெசேஜ் மேலே இருக்குது? 31ஆம் தேதி நைட்டு அந்த டைம் அப்படின்னு அந்த சவுண்டு வரலன்னா என்ன ஆகிடும்? ஐயோ, இஎம்ஐ பிடிச்சிடுவான் பாஸ்டர். ஹலோ, உன் விசுவாசம் அந்த ஒரு மெசேஜ் மேலே இருக்கா? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அந்த தேவனை நான் விசுவாசிக்கிறேன், அந்த தேவனை நான் விசுவாசிக்கிறேன், அந்த தேவன் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். தானியேல் ஆண்டவருடைய சமூகத்தில் 3 வேளை உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறான். அவன் சொல்கிறான், என் வாழ்க்கை முறை ஒரு மாற்றம் இருக்குது. அதனால தான் அவன் சிங்கத்துக்குள்ளே போட்டான், டே போங்கடா பயப்பட மாட்டேன்றான். ஏன்னா அவன் விசுவாசம் வேற லெவல், அவனுடைய வாழ்க்கை முறை வேற லெவல். உன் வாழ்க்கை முறை வேற லெவலில் இல்லைன்னா, உன் அர்ப்பணிப்பு வேற லெவலில் இல்லைன்னா, ஆண்டவரால் உன்னை வேற லெவலுக்கு கொண்டு போக முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன் வாழ்க்கை வேற லெவலுக்கு போகணுன்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? என் கூட சேர்ந்து உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்புங்க பார்க்கலாம். எரேமியாவின் புஸ்தகம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி தான். 29வது அதிகாரம் 11வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் மாற்றி வாசிக்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவைன்னு போட்டிருக்கா? எல்லாரும் பைபிளையும் அதானே இருக்கு. இப்போ வாசிக்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் மாற்றத்தை, ஓகே, சேர்ந்து வாசிக்கலாமா? மாற்றத்தைன்னு போட்டு வாசிக்க போகிறோம். 1 2 3. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவா அறிவேன் என்று கர்த்தர். அவைகள் எத்தனை பேர் நம்புறீங்க? நான் எதிர்பார்த்திருக்கிற மாற்றத்தை என் ஆண்டவர் தர எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற மாற்றத்தை நான் கொண்டு வர்றதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். நம்ம எல்லாம் எழுந்திருக்கலாம். இருக்கிற இடத்துல எழுந்திருந்து நான் ஜெபிச்சு முடிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல எழுந்திருந்து, ஆண்டவரே, நான் எதிர்பார்க்குற மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றத்தை என் வாழ்க்கையில் நான் கொண்டு வரக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். அதற்கு எனக்கு அர்ப்பணம் செய்கிறேன். நமக்கு நேரம் இல்லை. நான் சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். எல்லாரும் சீக்கிரம் கண்களை மூடி ஆண்டவரே, நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற நான் எதிர்பார்க்குற மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மாற்றத்தை எனக்குள்ளே நான் கொண்டு வர ஒப்பு கொடுக்குறேன். என் சிந்தை மாறுவதற்கு, என்னுடைய வாழ்க்கை முறை மாறுவதற்கு, என்னுடைய எண்ணம் மாறுவதற்கு, என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய அர்ப்பணிப்பு மாறுவதற்கு இந்த வேளையில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க, உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நல்ல சத்தத்தை உயர்த்தி, அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன், அதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, அதற்கு என்னை அர்ப்பணம் செய்கிறேன்ப்பா. ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும், தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன்.
ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஏதோ பிரசங்கம் கேட்ட அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நீங்கள் போகிறது இல்லை. கொஞ்சம் நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, எனக்கு தெரியும் இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரட்டும். எனக்குள்ள ஆண்டவரே தேவையில்லாதவைகள் வெளியேறட்டும், தேவையில்லாதவைகள் வெளியேறட்டும். என் வாழ்க்கை முறை மாறட்டும். என் வாழ்க்கை முறையில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வாங்க. பகாதானாஷ் ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கை இடிஞ்சு போயிருக்கு, என் பாத்திரம் உடைஞ்சு போயிருக்குன்னு சொல்லி வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை திரும்ப கட்டுவேன், நான் உன்னை திரும்ப எழுப்ப போறேன். நான் இந்த மாற்றத்துக்கு உன்னை விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கியா? இந்த மாற்றத்துக்கு உன்னை விட்டு கொடுக்க ரெடியா இருக்கிறேன். ஆர் யூ ரெடி டு ஆர் யூ ரெடி ஃபார் அ சேஞ்ச்? ஆண்டவர் சொல்றாரு, அதற்கான பலனை நான் தர்றேன், ஆனால் அதுக்கான அர்ப்பணத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். அதற்கான அர்ப்பணத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் கேட்கிறாரு, ஆர் யூ ரெடி? நான் மாற்றுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், ஆனால் அதற்காக உன்னை விட்டு கொடுக்கறதுக்கு நீ ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்கிறீங்க? நான் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வாங்க. அதை மாற்றுகிற இயேசு எனக்குள்ள வாங்க. நம்முடைய ஆவியானவர் அதுக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்காரு. எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே. மாற்றத்தை கொண்டு வருகிறவர், வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவரே, ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, என் வாழ்க்கையெல்லாம் பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தார், நீர் வந்தார், சூழ்நிலை மாறுமே, முடியாதது வரகஷதரவவதர. நீர் வந்தார், ரவகதுரவனோ ஷகதரவதர. ஜீசஸ் முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நீர் போதுமே, ஆவியான நிறைவே. ஈஸ்வரே வாங்கப்பா, உம்முடைய பலத்தினால, உம்முடைய சத்துவத்தினால சோர்வுற்று ஆண்டவரே பலனற்று போய் இருக்கிற எங்கள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவி. எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசுவே, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லப்பா. உம்மை விசுவாசிக்கிற நாங்கள், உம்மை நம்புகிற நாங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இதோ எங்களோட விசுவாசத்தில் ஒரு மாற்றம், எங்க சிந்தையில் ஒரு மாற்றம் அப்பா, எங்க நடக்கையில் ஒரு மாற்றத்தை என் தேவனாகிய கர்த்தர் இதோ வருகிற நாட்களில் அப்பா, இதோ நாங்கள் பார்க்கிற, நாங்கள் பேசுகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, என் தேவனால் எல்லாம் கூடும் என்கிறதான
ஒரு விசுவாச மகனாய் ஆண்டவரே உம்மிலே நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளையாய், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதோ உம்மிலே நம்பிக்கையா இருக்கிறபடினாலே எங்களை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நீர் எங்களை மாற்றி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய விசேஷத்தை உம்முடைய வார்த்தையினால அப்பா எங்களை நீர் உருவாக்கி இருக்கிறீங்க. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இதோ எங்களோடு பேசின, எங்களோடு இடைப்பட்ட காரியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. தேவனுடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவதாக. இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நாங்கள் சொல்லக்கூடிய காரியம், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் ஈஸியாக அதை செய்திட முடியும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் அப்பா அவ்வளோ பெரிய அற்புதத்தை எங்களுக்காக செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க. இந்த வேலையில் முழுமையான விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நன்றி தகப்பன், நன்றி ராஜா. எல்லாரும் இந்த வேலையில் கூட இந்த நாளில் கர்த்தரினோடு பேசினதுக்காக எல்லாம் நன்றி செலுத்தலாமா? நன்றி ராஜா. வந்த ஊழியர்களுக்காக நன்றி செலுத்தலாமா? அப்பா அவர்களே, அப்பா எங்கள் மத்தியில் கொண்டு வந்தீங்க உங்கள் வார்த்தையே ஆண்டவரே எங்களிடத்துல நீர் ஆண்டவரை பகிர அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்தினீங்க. நன்றி ஆண்டவரே. அபரிதமாய் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அப்பா ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அப்பா அவங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நம்ம மனதார ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம். பாஸ்டர் ஜான் ஸ்மித் ஆசீர்வதிக்கிறோம். பாஸ்டர் ஷெரில் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அவளோடு கூட வந்து ஆண்டவரே மியூசிஷியன்களை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை கேட்க வந்த உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆவியானவரே, பரத்தில் இருக்கிற தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட தேசத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, ப்ளீஸ் ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. இன்னும் ஒரு வாட்டி கூட நல்லா கர்த்தர் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படியாக ஜான் ஸ்மித் பாஸ்டருக்காக அவங்க ஃபேமிலிக்காக நல்லா சத்தமாக கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். நன்றி பாஸ்டர், நன்றி என்ன வந்ததுக்கு. எல்லாருமே இன்றைக்கி அந்த யூத் ஃபெஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேம்ஸில், வர்ஷிப்பில், அப்புறம் ஆண்டு வார்த்தையை இவ்வளோ நேரம் டைம் போனதே தெரிலல்ல. நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் டைம் போனதே தெரிய மாட்டேங்குது ஆண்டு வார்த்தை கேட்கும்போது. அதுதான் தேவனுடைய பிரசனைன்றது. தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா டைம் போனதே தெரிஞ்சிருக்காது. ஒரு வேளை வாட்சை பார்த்துருந்தீங்கன்னா சம்திங் ராங். ஹல்லேலூயா. சரி, ஓகே. எனிவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இல்லை, சர்ச்சு இருக்குது. 8:30 மணிக்குள்ளெல்லாம் வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை. எல்லோரும் வந்துடுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. மறந்துடாதீங்க, நாளைக்கு சர்வீஸ் 8:30 எல்லாருமே இங்கே சர்ச்சுக்கு இருக்கிறீங்க. காட் பிளஸ் யூ. அதுக்கப்புறம் நமக்கு டீயும் சமோசாவும் சூடாக இருக்குது. தயவுசெய்து எல்லாருமே போகும்போது வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிங்களா? தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. யாருன்னா ப்ரேயர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பாஸ்டர் வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம். கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இன்னும் இன்னொரு வாட்டி கூட மியூசிஷியன்ஸுக்காக ரொம்ப சத்தமாக கிளாப் கொடுத்துடலாமா? தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறாங்க நம்ம சர்ச்சுக்கு. ஸோ நம்ம ப்ளஸ் பண்ணோம். நிச்சயமாக ஆண்டவர்களை இன்னும் அநேக இடத்துல ஆண்டவர் பயன்படுத்துவார். காட் பிளஸ் யூ பிரதர்ஸ். தேங்க்யூ. இன்னும் இப்போ யாரும் போக மாட்டீங்க? முடிஞ்சிச்சு. இத்துடன் செய்தி நிறைவடைகிறது. காட் பிளஸ் யூ. மறந்துடாதீங்க, நாளைக்கு ஷார்ப்பாக 8:30 நம்ம சர்வீஸ் நம்ம ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் வந்துடுங்க.